கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நல்ல வேத தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள் இப்பொழுது நம்ம பார்ப்போம். அதுல முதலாவது வசனம் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். சுகமளிக்கின்ற வேத வசனங்களை இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிக்க கேட்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செவ்வையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இரண்டாவது வசனம் சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஆமென். மூன்றாவது வசனம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். அடுத்ததாக எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அடுத்தபடியாக மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஆமென். அடுத்ததாக யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஆமென். அடுத்தபடியாக 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். இப்பொழுது கூட யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம், சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம், எரேமியா 30ஆம் அதிகாரம் 17வது வசனம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15வது வசனம், 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த ஒவ்வொரு வேத வசனங்களையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இதுல நம்முடைய நோய்களை சுகமாக்குவேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். முதலாவது தேவ பிள்ளைகளே, நம்ம இதை விசுவாசிக்கணும். முதலாவது இந்த வார்த்தையின் வல்லமை இருக்கு அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கணும். இந்த வசனங்கள் நம்மளுடைய வியாதிகள் மேல கிரிய பண்ணும் அப்படிங்கிறத முழு இருதயத்தோட நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த வசனம் கிரிய பண்ணும். அது எவ்வளவு பெரிய வியாதிகளா இருந்தாலும் அதை காணாமல் பண்ண தேவனால முடியும். இயேசுவின் இரத்தத்தினாலே முடியும். இயேசுவின் நாமத்தினாலே முடியும். வார்த்தையை அவர் முக்கியப்படுத்தினதுனால அந்த வார்த்தையின் வல்லமையினால முடியுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும். செகண்ட், நம்ம அந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணணும். சாத்தானோட பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? நம்மள பொய்யான காரியங்களை குறித்து நம்ப வைக்கிறது. உனக்கு இந்த வியாதி இருக்கு அப்படின்னு ஒரு மனுஷன் தான் சொல்றாரு, ஒரு டாக்டர் தான் சொல்றாரு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது நீங்க அதை நம்புறதை விட வலிமையுள்ள தேவனுடைய வார்த்தையை நம்பணும். இல்ல சாத்தானே, உன்னுடைய திட்டம் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு இந்த நோயை கொண்டு வரதா இருக்கு, ஆனா நிச்சயமா தெய்வ திட்டம் அது இல்ல அப்படிங்கிறத நீங்க விசுவாசிச்சு உங்க வியாதிகளின் மேல இந்த வார்த்தைகளை சொல்லி விசுவாசிச்சு அறிக்கை பண்ணி நீங்க ஜெபம் பண்ணணும். அறிக்கை பண்ணுங்க. எனக்கு இந்த வியாதி இல்ல, எகிப்தியருக்கு வர பண்ணின எந்த வியாதி எனக்கு வர பண்ணேன்னு சொன்னீங்கல்லப்பா, எகிப்து மக்களாகிய இந்த புறஜாதி மக்களோட எந்த வியாதியும் எனக்கு வராது ஆண்டவரே அப்படின்னு ஜெபிங்க. அடுத்து என் தழும்புகளால் சுகமாவாயின்னு இருக்குல்ல ஏசப்பா, நீங்க எனக்காக கல்வாரியில கைகள்ல கால்கள்ல ஆணி அடிக்கப்பட்டீங்க, தலையில முள்முடி சூட்டப்பட்டீங்க, அதன் நிமித்தம் எனக்கு எந்த வியாதியும் வராது ஆண்டவரே, உங்களுடைய தழும்புகளால நான் சுகமாகிறேன், என் குடும்பத்தின் வியாதிகள் சுகமாகிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அவரு எப்பொழுதுமே ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்பி கேட்கிறது பழிகள் தான்.
ஸ்தோத்திர பலிகள் நீங்க அதிகமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நம்ம எவ்வளவோ நன்மையான காரியங்களை தேவனிடத்துல பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் அல்லவா? அதற்காக நன்றி செலுத்துங்க. ஏதாவது நோய் வந்துச்சுன்னா, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நோய் எனக்கு நீங்க இது கண்டினியூ ஆகாது. அதற்காக நன்றி. இது சுகமானுச்சு அதுக்காக நன்றி. உம்முடைய தழும்பால நான் சுகமானேன் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுங்க. விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம் தான் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்க ஏசப்பா எனக்கு இந்த நோய் படுத்திட்டீங்க அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம சுகமா வாழ்றத விரும்புகிற தேவன். அதனாலதான் அவர் செட்டைகளுக்கு கீழே நம்ம தஞ்சம் புகும் பொழுது அதனுடைய ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் நாம மகிமைக்கென்று உங்களை சுகப்படுத்துவார். இப்பொழுது கூட என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறீங்களா? கண்களை மூடுவோமாக. சர்வ வல்லமையுடைய ஆண்டவரே, நல்ல தகப்பனே, மட்டுமாக எங்களை பாதுகாத்தீரே. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுது கூட ஆண்டவரே, நீர் பைபிள்ல எங்களுக்காக சொன்னதான அந்த சுகப்படுத்துகிற எல்லா வசனங்களையும் நாங்கள் வாசிக்க தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தீரே. உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உமது நாம மகிமைக்கென்று என்னோடு கூட இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த சமூகத்துல நான் வருகிறேன் சுவாமி. வியாதியோடு, பலவீனத்தோடு, கட்டிகளோடு, சுகப்படுத்த முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த வியாதிகளோடு இருக்கிறாங்க ஆண்டவரே. இயேசுவே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிற தேவனே, இயேசுவின் நாமத்தினால் இந்த வியாதிகள், இந்த பலவீனங்கள், இந்த கட்டிகள் அனைத்தும், பரம்பரை வியாதிகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலும் சுகம் அடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமை உள்ள நாம மகிமைக்கென்று இந்த வியாதிகளை கொண்டு வந்த பொல்லாத சாத்தானின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய ஆணி படிந்த தளமுள்ள கரத்தினாலே இப்பொழுது இயேசு தொடுவீராக. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகம் அடைவோமாக. இயேசுவே, எங்க வியாதிகளை எல்லாம் நீர் தயவாய் மாற்றும் ஆண்டவரே. எங்க வியாதிகளுக்கு பின்பாக இருக்கிற எல்லா அக்கிரம செய்கைகள், எல்லா எங்களுடைய பாவங்கள், அநியாயங்கள், அதற்கு பின்பாக கிரியை பண்ணுகிற சாபங்கள், விக்கிரகங்களோடான நாங்க செய்த எல்லா விதமான ஆண்டவரே உடன்படிக்கைகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. பரம்பரையாய் தொடர்கிற அந்த நோய்களுக்கு பின்பாக கிரியை பண்ணுகிற அந்த சாபம் கலாத்தியர் 3:13 படி ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சாபமானதன் நிமித்தம் அந்த சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, நீர் இப்பொழுது கூட சோர்ந்து போயிருக்கிற இந்த மகனுக்கு மனம் இறங்கும் தயவு செய்யுங்க ஆண்டவரே. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல எங்களுக்கு இறங்குகிற கர்த்தாவே, நீர் எங்களுக்கு நன்மை செய்யும் வரைக்கும் உமது கரத்தை நாங்கள் நோக்கி பார்ப்போம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை மடியில வைத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. இந்த கண்ணீரை நீர் மாற்றுவீராக. இந்த வியாதி பலவீனத்தை கர்த்தர் மாற்றும்படியாக கெஞ்சி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமது நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே, என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாங்கப்பா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை பண்ண வேண்டுமாறு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவ வாழ்க்கை காணப்படுமா என் தயவாய் மன்னிங்கப்பா. இந்த நோய்களுக்கு பின்பான எல்லா காரியங்களையும் கர்த்தர் தயவாய் மாற்றி போடுங்க சுவாமி. ஆண்டவரே, நீர் மனம் இறங்கும் உதவி செய்வீராக. உதவி செய்யும் சுவாமி. மனம் இறங்கும். இந்த நோய்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. தேவ மகிமைக்கென்று இந்த நோய்கள் வந்திருக்குமாயினில் அதுல சுகத்தை கட்டளையிட நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வியாதி பலவீனம் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலும் மாறுவதாக. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு என்னும் சர்வ வல்லமை உள்ள தேவனின் நாமத்தில் தாழ்த்தி இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த தேவ சமாதானம் இவர்களை காத்து கொள்வதாக. ஜெய வாழ்க்கை வாழ கிறிஸ்து கிரியை செய்வீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஏசப்பா. மட்டுமாக இவங்க ஜெபிச்சிருக்காங்க. இவங்க விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக தேவநாம மகிமைக்கென்று இந்த பிள்ளைகளை சுகப்படுத்துவீராக.
வருத்தப்படாதீங்க சிஸ்டர், வருத்தப்படாதீங்க பிரதர். இப்படி ஒரு நோய் இருக்கேன்னு சொல்லி கலங்காதீங்க. தேவன் உங்களை நிச்சயமா உங்களை சரிப்படுத்த போகிறார். உங்க வியாதி உங்களை விட்டு மறைய போகிறது. நிச்சயமா உங்களுக்கு நீங்க ஒரு சாட்சியா வாழ போறீங்க. அதற்கு நீங்க முதலாவது பண்ண வேண்டிய காரியம், உங்களுடைய பாவங்களை, அக்கிரமங்களை, நீங்க உங்க வாழ்க்கையில செஞ்ச தவறான காரியங்களை சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பா என்னை தயவா மன்னிங்கன்னு மன்னிப்பு கேளுங்க. இரண்டாவதாக இந்த வேத வசனங்களை சொல்லி ரிப்பீட்டடா சொல்லி அறிக்கை பண்ணுங்க. இந்த வீடியோவை அடிக்கடி போட்டு போட்டு இந்த வசனங்களை வாசிங்க. பைபிள் எடுத்து வாசிங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த இந்த வியாதியின் மீது இந்த வசனத்தை நான் வைக்கிறேன். என் தலையின் மீது இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறேன். ஜெபிங்க. கண்டிப்பா இந்த வியாதிகள் மறையும். உங்க தலை முதல் கால் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகள்லையும் தேவ வல்லமை இறங்குவதை நீங்க நிச்சயமா உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அநேக வேத தியானத்திற்குள்ளாக நம்ம இன்னும் நிறைய வசனங்கள் எடுத்து தியானிக்க போகிறோம். அது உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படும். உங்கள் சரீரத்துல காணப்படுகிற பலவீனத்தை மாற்ற தேவ வல்லமை இறங்கும் நான் விசுவாசிக்கிறேன். நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வியாதியில இருந்தாங்கன்னா அவங்கள உற்சாகப்படுத்தும்படியா இதை அனுப்பி, இதை கேளு, இதை வச்சு நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை நீங்க கொடுங்க. சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நம்மளை திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு நிச்சயமா ஆண்டவர் விடமாட்டார். நம்ம மேல இரக்கமுடைய தேவன், மனமுருக்கமுடைய தேவன். அவர் நம்முடைய தகப்பன். நிச்சயமா நமக்கு செய்வார்னு நம்புங்க. அவர் கைவிட மாட்டார்னு நம்புங்க. அது நிச்சயமா நடக்கும். நீங்க நம்புறத உங்களுடைய விசுவாசம் ஒரு நாளும் கெட்டு போகாது. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.